ஸ்வாதி vlogs. ஸ்வாதி vlogsல இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண போறேங்க. என்னோட லைஃப்ல நடக்கிற சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ், குக்கிங் வீடியோஸ், டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாம என்னோட 2 years பேபிக்கு நான் என்னென்னலாம் குக் பண்ணி தர போறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் இந்த வீடியோஸ்ல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேங்க. இன்னைக்கு என்னோட டே ரொட்டீன்ல என் ஹஸ்பண்ட் டயட் பிளான் என்ன நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட காமிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு 4 எக் வந்து பாயில் பண்ண வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா தோலெல்லாம் பீல் பண்ணிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி 200 கிராம் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து பாயில் பண்ணுறதுக்கு நான் வைக்கணும். அவருக்கு லஞ்சுக்கு நான் ரெடி பண்ணுறது தான் எனக்கு பெரிய டாஸ்காக இருக்குங்க ரெகுலராகவே எனக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நான் ரெகுலராக நிறைய திங்க் பண்ணி குக் பண்ண வேண்டியதில்லை. இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு ஒரே ரொட்டீன் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இப்போ ஒரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, கேபேஜ் 3 வெஜிடபிள்ஸும் போட்டு சால்ட் போட்டு பாயில் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து 200 கிராம் பீல் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அவருக்கு பப்பாயாவும் சிக்கனும் தான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும். அதுக்காக பப்பாயா வந்து தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எவ்வளோ வேணால் டயட்டில் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் சிக்கன் நான் ஓவனில் செய்கிறனால எனக்கு சுத்தமாக ஆயிலே தேவைப்படாது. ஆயிலும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க டயட்டில். லஞ்சுக்கு 200 கிராமு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் 200 கிராம் வந்து சிக்கன் கொடுக்கணும். அதுக்காக நான் மேக்னேட் பண்ணி ஓவனில் வச்சுட்டேன். இப்போ நம்மளோட எக்கு பாயில் ஆகிடுச்சு, அதை நான் பீல் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா வேல்பாரி என்னோட பையனுக்கும் ஆலா என்னோட டாகு, இவங்க 2 பேர்த்துக்குமே சேர்த்தே நான் வந்து எக்கு வச்சுட்டேன். ஸோ அதனால் வேல்பாரிக்கு ஒரு எக்கு கொடுத்துட்டேன். அவன் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்களேன். அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட்க்கு பார்த்தீங்கன்னா எல்லோ சாப்பிடக்கூடாது, ஒயிட் மட்டும்தான் சாப்பிடணும். அதனால அவருக்கு தனியாக ஒரு 3 எக்கு எடுத்து ஒயிட் மட்டும் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆலாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு எங்களுக்கு சிக்கன் எக்கு இருக்கோ இல்லையோ அவனுக்கு வாங்கியே ஆகணும். ஏன்னா அவன் ரைஸ் எதுவுமே சாப்பிட மாட்டான். அவனுக்கு சிக்கன் எக் மட்டும்தான் ரெகுலராக நாங்கள் கொடுப்போம். அப்படிதான் பழகிருக்கோம். அப்புறம் அவரோட எக்குலேருந்து எடுத்த அந்த எல்லோ இருக்கும் இல்லைங்களா, அது சாப்பிட மாட்டார்ல, அது வெளியே இருக்க டாக்ஸுக்கு வந்து ரைஸில் மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். இப்போது கிரில் வந்து நான் ஓவனில் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சரி பால் வந்திருக்கும், பால் இன்னும் எடுக்காமல் இருக்கேன், நான் போய் பால் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறேன் பால் எடுக்கலான்னு. கடைசியில் பார்த்தா என்னோட ஹஸ்பண்டே வந்துட்டாரு. இன்னைக்கு எப்பவுமே உள்ளே வரும்போதே அவர் பால் எடுத்துகிட்டு வந்துடுவார். ஜிம் போயிட்டு வரும்போது அவர் தான் எங்களுக்கு காஃபி போட்டு கொடுப்பாரு. நான் உள்ளே இருக்க வேலையெல்லாம் செஞ்சிட்ருப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆனதுனால சரி ஓகே நம்மளே இன்னைக்கு காஃபி போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா வேல்பாரிக்கும் பசி எடுத்திருக்கோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் அவரே வந்துட்டாரு. சரி ஓகே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவரவே நான் போட்டு தர சொல்லிட்டேன். அவரே சரி ஓகேவா நானே போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தனியாக ப்ரௌன் சுகர் போட்டு மில்க்கும், எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக டீயும் அவரே போட்டு தந்துட்டாரு. அவரோட டீ ரொம்ப ஒரு நாள் கூட என்னால் டீ இல்லாமல் இருக்க முடியாதுங்க. அவரும் எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் ரொம்பவே நல்லா டீ போடுவார். எனக்கு அவரோட டீ இருந்துச்சுன்னா அந்த டே சூப்பராக இருக்கும். எனக்கு டீயும் பிஸ்கெட்டும் ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு வழியாக குடிச்சு முடிச்சுட்டு அடுத்த வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அது வந்துட்டு லைட்டாக வந்து அப்படியே பச்சையாக சாப்பிட முடியாது பாயில் பண்ண வெஜிடபிள்ஸை. அதனால கடுகு கருவேப்பிலை போட்டு அதை தாளிச்சிட்டு அந்த வெஜிடபிள்ஸ் போட்டு சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பொரியல் மாதிரி டேஸ்ட்டுக்கு வந்துடும். அதனால அந்த சால்ட் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு எக்கு ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா 150 கிராம் தான் அவருக்கு குவான்டிட்டி ரைஸ் கொடுத்துருக்காங்க அளவு. அவ்வளோதான் அவருக்கு வந்து யூஸ் பண்ணணும். வெஜிடபிள்ஸ் நம்ம எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ரைஸ் 150 கிராம் தான் யூஸ் பண்ணணும். அதனால சரி அதுக்கு தனியாக கிரேவி செஞ்சு அந்த கிரேவிக்கு தனியாக ஆயில் போட்டு இந்த பச்சையாக சாப்பிட்ற காயும் சாப்பிட பிடிக்காம சாப்பிட்றதுக்கு பதிலாக பேசாமல் வெஜிடபிள் ரைஸ் மாதிரி ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு இப்போ 150 கிராம் வந்து ரைஸ் நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்பைசஸ் ஆட் பண்ணிங்கன்னா வெளியில் ரெஸ்டாரண்ட்டில் வாங்குற ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே தான் இருக்கும். என்ன அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ஆயிலே நல்லா டோஸ்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. நம்ம வந்து கொஞ்சம் பாயில் பண்ணி அதை வந்து பொரியல் மாதிரி தாளித்து அதை சேர்த்துறோம். அடிஷ்னலாக நீங்கள் எக்கு ஆட் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா, அது கூட பெப்பரு கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னாவே
உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்துடும். ஆயிலும் நிறைய சேர்த்த வேண்டியதில்லை, ஈஸியாகவும் உங்களுக்கு டயட் மாதிரியும் தெரியாது, நல்லா இறங்கிடும். சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்காது. இல்லைன்னா பாயில்டு வெஜிடபிள் தனியாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறதுனால அவருக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். இதில் கொஞ்சம் நான் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் ஆட் பண்ணும்போது நல்லா டேஸ்ட் இருக்கும். அதில் வேணா க்ரீன் சில்லி அந்த மாதிரி ஏதாவது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓவனில் வச்ச grill வந்து ரெடி ஆயிடுச்சு. grill வந்து பார்த்தீங்கன்னா 400 கிராம் நான் வச்சுருக்கேன். இதில் 200 வந்து லஞ்சுக்கும் 200 வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பப்பாயாவும் கிரில்லும் நான் அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுத்துட்டேன். இதில் ஆயில் சுத்தமாக ஆட் பண்ண மாட்டேன் சிக்கனில். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு அவருக்கு நான் டிஃபன் பாக்ஸுக்கு பேக்கிங்க்கு கொடுத்து விடுற எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். ஸ்வீட் பொட்டேட்டோ, எக்கு, சிக்கன், ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஃபுல்லாக பேக் பண்ணி முடிச்சுட்டேன். என்னோட வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அவருக்கு. அடுத்ததான் எனக்கு பார்த்தீங்கன்னா வேல்பாரிக்கு நான் வந்து சாப்பிட வைக்கணும். அதுக்காக சரி தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ தோசை ஊற்ற போகிறேன். அவனுக்கும் பசி எடுத்திருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சட்னி எதுவும் இன்னைக்கு அரைக்கலை. மோஸ்ட்லி வந்து தேங்காய் சட்னி இல்லை தக்காளி சட்னி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால செய்வேன். அதை விட பார்த்தீங்கன்னா பாலில் அவனுக்கு சோக் பண்ணி சாப்பிட்ற தோசையை வந்து சோக் பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். அதனால சரி இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆனதுனால நான் மில்கே கொடுத்துட்டேன். அவனுக்கும் ரொம்ப பசி ஆயிடுச்சுங்க. அவனும் பாருங்க கரெக்டாக நான் வச்ச உடனே வந்து உட்காந்துட்டான் சாப்பிட்றதுக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.